பவி இன்டகிரேட் ஃபார்முக்கு நேரே அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, ஜூன் 28ங்க. இன்று காலையில பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவர் எந்திரிச்சு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. ஏர்லி ஒரு 4:30 கேட்ட போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஏன்னா, இன்றைக்கி சேல்ஸ் மட்டும்தான். நம்ம நேற்று எடுத்த அந்த குட்டிகள் அனைத்தும் வந்து நேற்று ஈவினிங் வந்து நம்ம ஃபார்ம் கொண்டாந்ததையுமே தீனி போட்டங்க. அனைத்துமே சோஜித் குட்டிகள் தான். அதில் ஒரே ஒரு குட்டி மட்டும் தலச்சேரி சோஜித் கிராஸில் இருந்தது. ஒரே ஒன்று வந்து பியூர் போயரில் ஒன்று இருந்ததுங்க. டோட்டலாக ஒரு 8 மேல் மட்டும் இருந்ததுங்க. ஃபீமேல் ஒரு 5 இருந்தது. ஃபீமேல் வந்து நேற்றே புக் ஆகிடுச்சுங்க. மேல் மட்டும் நம்ம நண்பர் வந்து கோபிக்கரையாமில் ஒரு நண்பர் வாங்கியிருந்தார். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, காலையில் நம்ம டெலிவரி கொடுக்குறதுக்கு போயிருந்தோம். டெலிவரி கொடுத்துட்டு அங்கே தீனி இது வந்து நேற்று ஈவினிங் வந்து நம்ம ஷெட்டில் நம்ம தீனி போட்டப்போ எடுத்ததுங்க. அனைத்துமே பார்த்திங்கன்னா, தீனியெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸுங்க. எல்லாமே வந்து நல்லா சாப்பிட்டது. இதில் இருக்கிற அத்தனை குட்டியும் பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் டெலிவரி கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா மணி 9 மணிங்க. இதை முடிச்சுட்டு நம்ம நண்பரோட ஃபார்முக்கு போனோம். தீனி தண்ணி எதுவும் வைக்கலைங்க. அப்போ தான் வந்து இதுக்கு முன்னத்தினா வந்து டிவார்மிங் கொடுத்தேன்னாங்க. டிவார்மிங் கொடுத்துட்டு இன்றைக்கி காத்தால தீனி போடல, இனிமேல்ட்டு தீனி போடணுன்ட்டு மல்பெரி அறுத்துட்டு வந்து வச்சுருந்தாங்க. அறுத்துட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, 4 குட்டி எனக்கு மனசுக்கு பிடிச்சிக்கிச்சுங்க. எல்லாமே வந்து டாப் லைனேஜுங்க. பயங்கர குவாலிட்டி. இதில் இருக்கிற ஒவ்வொரு குட்டியுமே வந்து டாப் கிளாஸ் தான். எதையும் நம்ம தம்பியோட தாங்க. இது நம்ம ரெகுலராக வந்து நம்ம ஃபார்முக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து வால் சுழி இருக்குங்க. அந்த ஒரு குட்டி மட்டும் நம்ம சேல் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 இருக்குது. நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா, ராசிபுரத்தில் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்க்குறேன்ட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தது போக மீதி நம்ம இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக சேல் பண்ணலாங்க. எல்லாமே வந்து நல்ல லென்த்து, நல்ல ஹைட்டில் இருக்குங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு குட்டியிலுமே பார்த்திங்கன்னா 25, 27, 24 ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 25 கிலோ வெயிட்டில் வந்ததுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே நம்ம வெயிட் போட்டுங்க. அதில் ஒவ்வொன்றும் என்ன வெயிட் வருது அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம தம்பி வந்து கையை லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிருச்சுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அவங்க அப்பாவை தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாக போச்சுங்க. இது பார்த்திங்கன்னா 23 கிலோ வந்தது. இந்த ஒரு குட்டி பார்த்திங்கன்னா 25 கிலோ வந்ததுங்க. அப்புறம் ஒரு குட்டி 27 கிலோ. அப்புறம் ஒன்று 25 வந்ததுங்க. இது மாதிரி ஒவ்வொரு குட்டியிலையும் வந்து வெயிட் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஃபார்ம் வந்து சேர்றதுக்கே பார்த்திங்கன்னா மணி ஒரு 3 மணி ஆயிடுச்சுங்க. வந்ததையுமே பார்த்திங்கன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து நம்ம நண்பர் வந்திருந்தார். அது உண்டான சொல்லிட்டுங்க, அது மாதிரி ஒரு வால் சுழி இருக்குது அப்படின்னும். ஆனால் பரவாயில்லைங்க, எனக்கு வால் சுழி இருந்தால் எங்கள் ஏரியாக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எடுத்துக்கிறேன்னாங்க. நம்மளுக்கு வந்து வால் சுழிங்கிறது வந்து ஒரு எந்த விதமான பாதிப்பு இல்லைங்க. ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, அதனால் நம்ம சொல்லிடுறதுங்க. வர்ற புதன்கிழமை பார்த்திங்கன்னா, நம்ம ஃபார்முக்கு 4 தலச்சேரி ஆடுகளுங்க, 2 பல்லாடுகள் வருது. அதில் 2 தாயாடுங்க, 2 ஆடுகள் வந்து செனை கன்ஃபார்ம் இல்லை. அனைத்துமே வந்து 2 பில் தரத்தில் வருதுங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.